ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்லை. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்லை. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பார்க்கறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியாகல, டைம் சரியாகலன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துல இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். கன்னி ராசி 2026 ஏப்ரல் 19க்கு அப்புறம் இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ கன்னி ராசியில பிறந்தவருக்கு சப்தம பாவத்தில் இருக்கிற கிரகங்களை நீங்க பாருங்க. சூரியன், சனி, புதன், செவ்வாய், மூணு கிரகங்கள் அசுப கிரகங்கள். இந்த அசுப கிரகங்கள் அங்க இருக்கிறது நல்ல இல்லை. அங்க இருக்கிறதுனாலதான் அவங்க திருமணம் டிலே ஆகும். சார் நான் திருமண நாளில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், மேட்ரிமோனியல் வெப்சைட்ல என்னோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், எல்லாருக்குமே சொல்லுறீங்க, ஆனா ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்க மாட்டேங்குது, திருமணம் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சேம் காம்பினேஷன் உங்க நட்டல் சார்ட்ல, உங்க பர்த் சார்ட்ல இருந்தா, உங்க கை ரேகையில சனிக்கு சம்பந்தப்பட்ட அதிகமான எனர்ஜி இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் டிலே ஆகும். ஸோ இங்க யூஸ்வலா நான் ரெமிடிஸ் கொடுக்குறது ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை நீங்க சொன்ன போதும். ஸோ அதுக்கு யந்திர மந்திர தந்திரம் மூணு மாதிரியான ஒரு ரெமிடிஸ் பரிகாரங்கள் இருக்கு. மூணுமே ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ரொம்ப செலவாகாது, நீங்களே பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. மந்திரம் சொல்றது, யந்திரம் பூஜை பண்றது இல்லாம இது பண்ணுங்க, திருமணம் கண்டிப்பா நடக்கும். இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கிட்ட சம்பந்தம் கேன்சல் ஆயிடலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாக இருக்கு சார். எத்தனை நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு. ஸோ இந்த யோகம் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் பீரியட் இருக்கு. தசம பாவத்தில் இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா, குரு கிரகத்தினால கண்டிப்பா ஒரு புதுசான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, வெளிநாட்டுல ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவருக்கு ரொம்ப நல்லது இருக்கு. அது இல்லாம ஒரு ஜாப் விட்டுட்டு அதிகமான சேலரிக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அங்கே கூட சக்சஸ் இருக்கு. ஸோ இந்த குரு கிரகத்தினால நீங்க எந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் கூட உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. அதனால புது ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க பிளேஸ் சேஞ்ச் ஆகலாம், உங்க இடம் சேஞ்ச் ஆகலாம், உங்க பொசிஷன் கூட சேஞ்ச் ஆகலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அஷ்டம பாவத்தில் இருக்க சூரியன், குரு கிரகம் கூட ஆஸ்பெக்ட் இல்லை. அதனால கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல பிரச்சனை வரும், ஜாக்கிரதையா இருங்க. பிரீத்திங் ரிலேட்டட், லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம், ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் இந்த பஞ்சம பாவத்துல ராகு, சனி, இதெல்லாம் கொஞ்சம் இந்த ப்ரொஜெனி ரிலேட்டட் இஷ்யூஸ், இப்போ பிரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஜாகிரதையா இருங்க, டிலே ஆகிடும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் கன்னி ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. மிச்சபடி எல்லா விஷயத்துலயும் நல்லா இருக்கு. சதுர்த்த பாவத்துல குரு ஒரு திருஷ்டி இருக்கிறதுனால குடும்பத்துல ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார், என்னோட ஃபேமிலி நான் மீட் பண்ணேன். உங்க ஃபேமிலியை நீங்க மீட் பண்ணலாம். எப்பவோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவோ பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்க மீட் பண்றதுக்கு இந்த டைம் பீரியட் இருக்கு. ரொம்ப நல்ல டைம் நடந்துட்டு இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள் கன்னி ராசியில பிறந்தவருக்கு